காவல்துறையை பொறுத்தவரை உயரதிகாரியின் மீது கீழே இருக்கக்கூடிய அதிகாரிக்கு மரியாதை இருக்கும். அவர் சொன்னார்னா அவர் கேட்பார். காவல்துறையினுடைய முதல் 8 அதிகாரிகளை பட்டியல்ல டிஜிபி என்கின்ற அந்தஸ்தை கொடுக்காம 9வதாக இருக்கக்கூடிய, அவர் பேர் சொல்லுங்க, அவர் மேல தனிப்பட்ட முறையில் எனக்கு கோபம் கிடையாது, 9வதாக இருக்கக்கூடியவரை தூக்கி இன்னைக்கு பொறுப்பு டிஜிபின்னு போட்டிருக்காங்க. காலையில 8 பேருமே அந்த பதவியேற்பு விழாவுக்கு போகல. பத்திரிகை நண்பர்கள் ரிப்போர்ட் பண்ணணும். அந்த பொறுப்பு ஏற்கக்கூடிய நிகழ்வுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல் 8 அதிகாரிகள் போகவே இல்லை. எப்படி காவல்துறை விளங்கும்? எப்படி காவல்துறை பெண்களை பாதுகாப்பாங்க? அவர்களுக்குள்ளேயே கட்சி சண்டை, கோஷ்டி போசல், அவர்களுக்குள்ளேயே திமுக இந்த கட்சி அந்த கட்சியின் குரூப்பிசம் இருந்ததுன்னா ஒரு காவல்துறை எப்படி மக்களுக்கு பாதுகாக்க முடியும்? அதனால் காவல்துறையை பொறுத்தவரை கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க, பாவம். ஆனா மேலே இருந்து சரியான முறையில் யாருமே அவங்ககிட்ட எதுவுமே பேசுறது இல்லை. அதனால அவங்களுடைய கையை கட்டி போட்டு விட்டு ஓடுனா எப்படி காவல்துறையினுடைய கையை கட்டி போட்ட பிறகு எப்படி அவர்களால் ஓட முடியும்? அருமை சொந்தங்களே, இதை ஆச்சரியம் என்னன்னா, இன்னைக்கு காலையிலிருந்து எந்த ஒரு அரசியல் கட்சி இதை பத்தி பேசவே இல்லை. நானும் பத்திரிகை நண்பரை பார்க்கலீங்க. சரி, சாயந்தரம் பார்க்கும் போது அவங்ககிட்ட பேசுவோம். இவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்குது, மிகப்பெரிய தவறு. இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு தவறே நடந்தது கிடையாது. தைரியமா போட்டுட்டு ஜெர்மனி கிளம்பி போயிட்டார் பிளைட் எடுத்துக்கிட்டு முதலமைச்சர். இதை யாருமே கேள்வி கேட்கலனா எப்படி காவல்துறை நமக்காக